ஹைப்பர்சோம்னியா EDS அப்படின்ற கண்டிஷன், எக்ஸசிவ் டே டைம் ஸ்லீப்பினஸ், இந்த மாதிரி சிரமத்தில் இருக்கீங்களா? அதாவது எப்போ படுத்தாலும் தூக்கம் வருது, பகல்லையும் சரி ராத்திரிலையும் சரி, படுத்த 5வது நிமிஷம் தூக்கம் வந்துடுது, டே டைமில் அதிகப்படியான தூக்கம் வருது, ரொம்ப சிரமமாக இருக்குது, லேசியாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கானது. நைட்டில் நல்லா தான் தூங்கி எந்திரிக்கிற மாதிரி இருக்கிறோம், ஆனாலும் பகலில் அவ்வளோ ட்ரௌசியாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. பர்டிகுலராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா தூக்கம் வருது. கண்ணை மூடி படுத்திருக்கணும்னாவது தோணுது, ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, நல்ல ஒரு டீப் ஸ்லீப் இருக்குது. மார்னிங் நைட்டை விட பகலில் அவ்வளோ நல்லா தூக்கம் வருது, எந்த ஒர்க்கையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு சிரமத்தில் இருக்கீங்கன்னா இதுவும் ஒரு ஆரோக்கிய குறைபாடுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, அதுதான் உண்மை. ஒவ்வொரு உடல் ரீதியான உபாதைகளும், நீங்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உபாதைகளும் வியாதி இல்லை, வியாதியோட அறிகுறி. அந்த வகையில் இந்த அதிகப்படியான தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களோட ஒரு வியாதியோட அறிகுறி. நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். டிஃபன் சாப்பிட்ட பிறகு வரக்கூடிய அந்த ஸ்லீப் அப்படிங்கிறது ஒரு ஸ்லக்கிஷ்னஸை குறிக்குது. இதோட என்னென்ன பிரச்சனைகள் சேர்ந்தாப்பில் இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும். என்ன விஷயம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத உங்களால் ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட்டையோ ஒரு கான்சன்ட்ரேஷனோ பண்ண முடியாது. ஸ்வீட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், இனிப்பு அதிகமாக விரும்புகிறவங்களா இருப்பீங்க. சாப்பிட்றீங்க இல்லை அப்படிங்கிறத தாண்டி அதிகமாக இனிப்பாக விரும்புகிறவங்களா இருப்பீங்க இப்போ சமீபமாக. அது மட்டும் இல்லை, ஒபீஸ் ஆகிற மாதிரி, அதாவது உடல் எடை அதிகமாக இருக்கிற மாதிரியோ அதிகமாகிற மாதிரியோ குறையிற மாதிரியோ சட்டுன்னு குறையிற மாதிரியோ ஒரு நிலை இருக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா மென்சஸ் சைக்கிளில் கண்டிப்பாக பிரச்சனை இருக்குங்க. அதிகமான ஃப்ளோ, குறைவான ஃப்ளோ, 5 நாளுக்கு மேலே ஆகுது, 10 நாள் ஆகுது, அல்லது ஒரு நாள் தான் ஆகுது, சரியாகவே ஆக மாட்டேங்குது, மாதம் ஆக மாட்டேங்குது, மாதத்தில் அந்த டேட்ஸ் கரெக்டாக ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். உடம்புல மசில்ஸ் அதிகமாக எங்கே இருக்கோ அங்கெல்லாம் ரொம்ப வலிக்கும். சிலருக்கு மசில்ஸ்குள்ளே கட்டியாக ஃபார்ம் ஆகிட்டு அது பயங்கரமான பெயின் இருக்கும். முக்கியமாக இடுப்புலேருந்து கீழ்ப்பகுதிகளில், காலோட உள்பகுதிகள், தொடை பகுதிகள்லாம் உங்களுக்கு வலி இருக்கும். முழங்கால் வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணணும். உங்களோட மண்ணீரல் சார்ந்த பிரச்சனை இருக்குது அல்லது வரப்போகுதுன்றதுக்கான அறிகுறி. இதை நீங்கள் இப்போ கவனம் கொடுக்கலன்னா உங்களோட ஹார்மோன்ஸ் வரைக்கும் அது பாதிக்கக்கூடும். அக்குபஞ்சர் அதுக்கு சிறந்த தீர்வு.